இருக்கிறதுலே பெரிய சைஸ் பாம் நம்ம கிட்ட ஒன்று இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா 1 kg. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில்ட்ரன் ஃபேவரட் சமோசா தான் பற்ற வைக்க போகிறோம். சமோசா சில்ட்ரன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கலர் பேப்பர் தான். சின்ன பசங்க இதெல்லாம் வெடிக்கிறப்ப கொஞ்சம் சேஃபாகவே இருங்க. ஏன்னா ஸ்மோக் தானே வருதுன்னு சொல்லிட்டு கிட்ட போயிடுறது, அதே மாதிரி கையில் வச்சு ஸ்மோக் வர வைக்கிறது அதுக்கு தனியாக இருக்குது. சின்ன பசங்களுக்கு சேஃப்டியாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் நம்பி கொடுக்கலாம். டான்சிங் அம்ப்ரெல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் கௌதம் இர்ஃபான். இப்போ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம ஈஷா கிராக்கர்ஸோட கிராக்கர்ஸ்லாம் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு எல்லாமே டெஸ்டிங் பண்ண போகிறோம். A to Z வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்டிங் பண்ணி காட்ட போகிறோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். கைஸ், இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே கிராக்கர்ஸ் தான். இது ஒன்று தான் இப்போ நம்ம டெஸ்டிங் பண்ண போகிறோம். இது எல்லாமே சவுண்ட் எப்படி இருக்குது, எப்படி எல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பகலில் வெடிக்கிற வெடியிலேருந்து போகலாம் வாங்க. காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மினி சைஸ் பாம். இதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு ஒரு பாம் எப்படின்னு வெடிச்சு பார்க்கலாம். காய்ஸ், பாமோட சவுண்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க. சைஸ் ரொம்ப குட்டியாக இருந்தது, ஆனால் சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெவி சவுண்டுன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் அடுத்த சைஸ் ஒன்று இருக்குது, வாங்க ட்ரை பண்ணலாம். காய்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா பாம்லேயே கொஞ்சம் படா சைஸ் பாம்பு. சவுண்ட் ரொம்ப ஹெவியாக இருக்கும். வாங்க இதை செக் பண்ணலாம். பாம் எவ்வளோ பெருசுன்னு பாருங்க. சவுண்ட் நிஜமாவே வேற லெவலில் இருக்கும். வாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பாமோட சவுண்டு கேட்டிருப்பீங்க. ஒரு அணுகுண்டு எப்படி வெடிக்குமோ அந்த அளவுக்கு சவுண்டு கேட்டுது. நல்ல ஒரு சவுண்டு வேணும், நல்ல பாம் வேணும்னா கண்டிப்பாக இந்த பாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய சைஸ் பாம் நம்ம கிட்ட ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா 1 kg. அதோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு கேட்குறேன். நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். வாங்க அதை டெஸ்ட் பண்ணலாம். கைஸ், வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 kg பாம் வந்து வெடிச்சிட்டோம். அந்த ரோடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு வெடியோட குப்பை மட்டும்தான். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு ரொம்ப ஹெவியாக இருக்கும். சுற்றி ஒரு 100 மீட்டர் இருக்கும். 100 மீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாம்போட பேப்பர் மட்டும் தான் இருந்தது. அதே மாதிரி வெடிக்கிறப்ப பக்கத்தில் யாரும் நிற்காதீங்க, கொஞ்சம் தூரமாக இருந்து சேஃபாக வெடிங்க. சவுண்டு ரொம்ப ஹெவி சவுண்டு. நம்ம இப்போ என்ன பிளாஸ்ட் பண்ண போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா கிண்டர் ஜாய் தான் பிளாஸ்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வீடியோ எடுக்கிற பேர் எப்படி வெடிக்குன்னு சொல்லி நம்ம ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பீஸ் இருக்குது. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் பேக் மாதிரி பண்ணியிருக்காங்க. வாங்க நம்ம வெடிச்சு பார்க்கலாம். கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றிட்டு சவுண்டு கேட்குன்னு சொல்லியிருந்தாங்க. வாங்க அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இரவு 7:05. கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ளாஷ். நம்ம பற்ற வச்சதுக்கப்புறம் அந்த பிளிங்காய் நம்ம ஃப்ளாஷ் எப்படி வருமோ அந்த மாதிரி வரும். வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ ஃப்ளாஷோட ஃபங்க்ஷனு. இந்த பிளிங்காய் வரும் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் கன்னு. நம்ம சிவகாசியில் ஆல்ரெடி வீடியோ எடுத்திருந்தோம். இதோட ப்ரைஸ் வந்து 140 or 150 சொன்னாங்க. கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஆனால் இதில் 2 பீஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் ஈஷா கிராக்கர்ஸ் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே ப்ரைஸ் வந்து அப்டேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. கைஸ், கன்னோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் வந்துட்டே இருந்தது. அதே மாதிரி அந்த பொறியாக சவுண்டு கேட்க நல்லா சொல்லியிருந்தாரு. அந்த பொறியாக கேட்குற சவுண்டுமே கேட்டுட்டு இருந்தது. சூப்பராக இருந்தது கண்ணு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 140 or 150 நான் ஃபஸ்ட் சொன்னாலும் அதான் இருக்கும். கண்டிப்பாக இதுவுமே அவங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 கன்று இருக்குது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி தான். இதில் 2 துப்பாக்கி இருக்கும். வாங்க நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. எல்லாமே நம்ம கையில் வச்சே வெடிக்கலாம். ஸோ பயப்படாமல் நம்ம குழந்தைங்களுக்கு நீங்கள் வாங்கி தரலாம். பாருங்க, கன்னோட சைஸ் நல்லா பெருசாக இருக்குது. நம்ம இப்படி வச்சு வெடிக்கிறதுனால நம்ம கையிலையுமே அந்த அளவுக்கு படாது. கைஸ், கன்னோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 செகண்ட்ஸ்க்கு மேலே இருக்கும். நல்ல கிராக்லிங் சவுண்டோட சூப்பராக இருந்தது. இந்த வெடி வந்து பார்த்தீங்கன்னா விசிலிங் பண்ணிகிட்டே வந்து சுத்தம்னு சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணலாம். வரட்டா மாமே? மச்சான், என்னடா பொண்ணு நீங்க பாத்தீங்களா? நீ பாத்தியாடா? இல்லையே மச்சான், இல்லையே. கைஸ், பாருங்க எவ்வளோ ஹைட்டு பறகுதுன்னு சொல்லி. செம்ம ஹைட்டு போச்சு. எப்படி பார்த்தாலும் ஒரு
4ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபீட் வரைக்கும் ஹைட்டு போயிருக்கோம். சூப்பராக இருக்குது இதுவுமே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாம் தான் வெடிக்கலான்னு இருக்கோம். நல்லா குட்டி சைஸ் பாமாக இருக்குது. இதை டெஸ்ட் பண்ணிக்கலாம். பாம்போட சவுண்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். இப்போ நம்ம என்ன வெடிக்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு பைப்பு தான் வெடிக்க போகிறோம். நல்லா சவுண்ட் ஹெவியாக இருக்கும் நல்லா சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு டிஸ்பிளே ஹெவியாக இருக்கும்னாரு. எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துலாம் வாங்க. 4 இன்ச்சு பைப் வந்து எவ்வளோ சவுண்ட் இருக்கும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு இப்போ தெரிஞ்சிடும். வாங்க நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கைஸ், நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நம்ம அண்ணா சொல்லியிருப்பாரு இது வந்து மேலே வந்து போயிட்டு டபுள் பால் வெடிக்குன்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சிங்கிள் அவுட் தான் மேலே போச்சு. வெடிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பால் வந்து வந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டிஸ்பிளே இருந்தது. எனக்கு ஒரே ஒரு வெடி மட்டும் வச்சா போதும், ஆனால் ஒரு நல்ல டிஸ்பிளே வந்து இருக்கணும்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த 4 இன்ச் பைப் ட்ரை பண்ணலாம். மேலே போயிட்டு டிஸ்பிளே நல்லா இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன்லேருந்து நயகரா ஃபால்ஸ் வந்து ட்ரை பண்ண போகிறோம். இது வந்து சிங்கிள் ஷாட்டாக மேலே போயிட்டு ஃபால்ஸ் மாதிரி அவுட் வரும்னு சொல்லியிருந்தாங்க. எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம் வாங்க. நயகரா ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு ஒரு ஹைட் இருந்தது. நயகரா ஃபால்ஸ் வந்து செம்ம ஹைட்டு. நம்ம பாண்டியன் பிராண்ட்னாலே உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நல்ல டிஸ்பிளே இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெடிச்சதும் செம்ம ஹைட்டு போச்சு. டிஸ்பிளேவும் செம்ம பெருசாக இருந்தது. உங்கள் எல்லாருக்குமே இது பிடிக்கும் சொல்லி நம்புறேன். வாங்க நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு அவுட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிராண்ட்லேருந்து ஒரு அவுட் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்த்தீங்கன்னா பேக்கிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. வாங்க இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி காமிச்சிடுறேன். நம்ம வெடிச்சதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ரொம்ப போனது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட் தான். சிங்கிள் ஷாட்டாக போனாலுமே செம்ம ஹைட்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம ஈசா கிராக்கர்ஸில் வாங்க எல்லா வெடிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வேஸ்ட்டாக போகல. நம்ம வெடிக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சவுண்டு, அதே மாதிரி நல்ல கிராக்லிங், நல்ல டிஸ்பிளே எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கும் ஈசா கிராக்கர்ஸில் தேவைப்படுதுன்னா www.isacrackers.net செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் புக்கிங்ஸ் ஆர்டர் பண்ணிக்கோங்க. கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா லாலிபப்பு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த பொறி பொறியாக வரும். நார்மல் தான், அதுலேயே வந்து பொறி பொறியாக வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் வரும். நல்லா ஸ்டிக்கு நல்லா பெருசாக இருக்கும். வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். கைஸ் பாருங்க, லாலிபப்பு நல்லா டைமிங் வருது. அதே மாதிரி நம்ம நார்மலாக வெடிக்கிறத விட இது ஒரு மாதிரி நல்லா அந்த சவுண்டு பாருங்க நல்லா இருக்கு. நம்ம நார்மலாக கொளுத்துற கம்பியை விட எனக்கு ஒரு டிஃப்ரெண்டான கம்பி வேணும்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். கைஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போயிட்டு ஒரு சிங்கிள் ஷாட் அவுட் வெடிக்கும்னு சொல்லிட்டாங்க. எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இந்த வெடிக்கிறதுக்கு அவங்களே ஸ்டாண்டுமே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த ஸ்டாண்டில் வச்சு தான் நம்ம வெடிக்கணும். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. சின்ன பசங்களாம் அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா இதை வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி வெடிப்பாங்க. கேஷ், இது வந்து பார்த்தீங்கன்னா பேட் அண்ட் பால். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் தான் வரும். இந்த பேட்டில் வந்து இந்த இடத்துல நம்ம ஃபயர் வச்சோம்னா நெருப்பு வந்து ஃபுல்லாக கிராக்கிங் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த பால்லையுமே நமக்கு தனியாக திரி கொடுத்துருக்காங்க. நம்ம ரெண்டுமே கையில் வச்சே வெடிக்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம பேட் ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம பேட்டை பற்ற வச்சாச்சு பாருங்கள். டைமிங் எவ்வளோ நேரம் இருக்குது பாருங்கள். சின்ன பசங்களுக்கு நீங்கள் எல்லாம் பயப்படாமல் சேஃப்டியாக கொஞ்சம் நம்பி தரலாம். சூப்பராக இருக்குது. டைமிங்கே நல்லா இருக்கு. எப்படி பார்த்தாலும் ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டோட ஃபயர் வந்து வந்திருக்கும். சின்ன பசங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும் பாருங்கள். ஏன்னா கை ரொம்ப லென்த்தாக இருக்குது. நம்ம ஈஸியாகவும் வெடிக்கலாம். சின்ன பசங்களுக்கு வாங்கி தரணும்னா கண்டிப்பாக அந்த பேட்லாம் நீங்கள் வாங்கி கொடுங்க. கேஸ், இந்த பால்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்மோக் தான் வருது பாருங்கள். கை வெடிச்சிருமான்னு பயப்படாதீங்க, கையெல்லாம் வெடிக்காது. ஃபுல்லாக வந்து ஸ்மோக் தான்.
இது வந்து பார்த்தீங்கன்னா டான்சிங் அம்ப்ரெல்லான்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம மேலே வந்து இப்படி பிடிச்சிக்கணும், சுற்றி அம்ப்ரெல்லா மாதிரி சுற்றுன்னு சொன்னாங்க. வாங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கைஸ் பாருங்க, இதுதான் டான்சிங் அம்ப்ரெல்லா. அம்ப்ரெல்லா மாதிரியே சுற்றுது பாருங்க. இந்த ஃபங்க்ஷன் சூப்பராக இருக்கு. நம்ம மேலேயும் நெருப்பு படாது, ஏன்னா எப்படி பார்த்தாலுமே நமக்கும் இந்த வெடிக்கும் ஒரு 4 feet கேப் இருக்கு. அதனால கண்டிப்பாக அவங்க மேலேயுமே படாது. சின்ன பசங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும்னு சொல்லி நீங்கள் நம்பி கொடுக்குறாங்க டான்சிங் அம்ப்ரெல்லா வந்து பார்த்தீங்கன்னா. டைமிங்கும் எப்படி பார்த்தாலும் ஒரு 3 நிமிஷம் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். இது எவ்வளோ டைமிங் வருதோ நம்ம அப்படியே ஒரு ஃபுல் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறோம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ நேரம் வருதுன்னு சொல்லி. அம்ப்ரெல்லா மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருந்து இந்த இடத்துல இருந்து அப்படியே கீழே இறங்கிட்டே வருது பாருங்க, ஒரு ஸ்டெப்பாக. என்னால் எந்த அளவுக்கு க்ளீனாக காட்ட முடியுமோ நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இடத்துல நம்ம நெருப்பு பற்ற வச்சோம்னா உள்ளேருந்து ஃபயர் வந்துட்டே இருக்குங்க. வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம அணுகுண்டை வந்து பற்ற வைக்க போகிறோம். வாங்க பற்ற வச்சு பார்க்கலாம். அணுகுண்டை வந்து பற்ற வைக்க போகிறோம். பார்த்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 feet ஹைட்டு போயிருக்கும். செம்ம ஹைட்டு, நீங்களே பார்த்துருப்பீங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது, கலருமே நல்லா இருந்தது. நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஈஸ்டா கிராக்கர்ஸில் வாங்கினது தான். இப்போ நம்ம என்ன செக் பண்ண போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் குயின். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கை வச்சாலும் ஒன்றுமே ஆகாதுன்னு சொல்லி நம்ம அண்ணா சொல்லியிருந்தாரு. வாங்க நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். லைட்டாக அந்த சைடு பார்த்தீங்கன்னா பாருங்க, கை வந்து அப்படியே வச்சு இருக்கிறாரு. இந்த மாதிரி வச்சு வச்சுருக்கா ஒன்றும் ஆகாது. இது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஸ்டிக்கு. நம்ம கையில் வச்சா வெடிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. வாங்க செக் பண்ணலாம். பாருங்க, செல்ஃபி ஸ்டிக்கு நல்லா பிங்காய் வருது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக வெடிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் வெடிக்கல. அதெல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலர் கொடி தான் வெடிக்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பிக் சைஸ் புஷ் வரும். வாங்க வச்சு பார்க்கலாம் எவ்வளோ ஹைட் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மினி சைஸ் பீகாக் தான் வந்து வெடிக்க போகிறோம். இது ஃபுல்லாகவே வந்து நெருப்பு மட்டும் தான் வரும். நம்ம வேறு சென்டராக மட்டும் பற்ற வச்சா போதும் பீகாக்கை. கைஸ், நம்ம ஈஸ்டா கிராக்கர்ஸ்ல இருக்கிறதுலே பெரிய சைஸ் கம்பி வந்து பார்த்தீங்கன்னா இதான் 50 சென்டிமீட்டர் வரும். இப்போ இதான் நம்ம வெடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோக்கையுமே நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 50 சென்டிமீட்டர் கம்பி. கேனை ஓப்பன் பண்ணிடலாம். கேனை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வைக்க வேண்டியதான். பார்த்தீங்கன்னா நம்ம யானை வச்சு தான் பற்ற வைக்க போகிறோம். இது மொத்த வச்சா இந்த யானை எடுத்து சவரை வந்து வாங்க பார்க்கலாம். யானையோட தன்மை இதாக பாருங்க. டிஃப்ரெண்டான கிராக்கர்ஸ் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக அந்த யானையோட தந்தத்துலேருந்து பொம்மை வச்சு கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமோசா தான் வெடிக்க போகிறோம். சமோசாவோட ஃபங்க்ஷன் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஸ்மோக் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் பாம் மாதிரி வெடிக்கும். அதுக்கப்புறம் உள்ளேருந்து பேப்பர் வரும். அப்படின்னு சொல்லிட்டு சமோசாலாம் மொத்தம் 3 ஃபங்க்ஷன் இருக்குது. கைஸ், இந்த சமோசாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்மோக் வரும், அதுக்கப்புறம் வெடிக்கும், உள்ளேருந்து கலர் பேப்பர் வந்து சொல்லியிருந்தாங்க. வாங்க செக் பண்ணி பார்த்துடலாம். சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு வெடிக்கும், கலர் பேப்பர் வந்து சொல்லுவாங்க. தண்ணி ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் ஸ்மோக் வருதுன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு சின்ன பசங்க கிட்ட போகாதீங்க. வெடிக்கும் ஏன்னா இது இந்த மாதிரி கிளாத்திங் வரும்போது தண்ணி பாருங்க கைஸ், ஃபுல்லாக வெடிச்சிருச்சு. இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கலர் பேப்பர் தான். சின்ன பசங்க எல்லாம் வெடிக்கிறப்ப கொஞ்சம் சேஃபாகவே இருங்க. ஏன்னா ஸ்மோக் தானே வருதுன்னு சொல்லிட்டு கிட்ட போயிடுறது. அதே மாதிரி கையில் வச்சு ஸ்மோக் வர வைக்கிறது அதுக்கு தனியாக இருக்குது. இதை வந்து கையில் வச்சு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அது வெடிக்கும். உள்ளே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர்லாம் நிறையா வரும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷவர் ஃபங்க்ஷன் தான். நெருப்பு மட்டும் தான் வரும் பாருங்க.
இருக்கும். நல்ல டைமிங் கைஸ். என்னோட ஃபங்க்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஷவர் மாதிரி வரும், அவ்வளோதான் கைஸ். பாருங்கள் அந்த பொடி பொடி சவுண்டு தான் சூப்பராக இருக்கும். அதனால எந்த அளவுக்கு வீடியோ வந்து க்ளீனாக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு க்ளீனாக காட்டுவாங்க கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வெடிச்சு பார்க்க போகிறோம். இது வந்து வெடிச்சு 4 பக்கமும் செலுத்தம் சொல்லியிருக்காங்க. வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். இதை வந்து கொஞ்சம் தூரமாக இருந்தே வெடிங்க. நம்ம ஃபயர் பண்ணிட்டு கொஞ்சம் தள்ளி போகிறது நல்லது. ஏன்னா இது எல்லா சைடுமே போவோம். ஃபயர் பண்ணிட்டு தள்ளி போயிடுங்க. ஃபயர் பண்ணிட்டு கொஞ்சம் தூரமாக போங்க, ஏன்னா லைட்டாக வெடிக்கும். 4 பக்கமும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வனிதா பிராண்ட்லேருந்து பாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ட்ரை பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஜிலி வெடியோட அடுத்த சைட்னு சொல்லலாம். சவுண்டுமே பிஜிலி வெடியோட கொஞ்சம் நல்லாயிருக்கும். வாங்க ஓப்பன் பண்ணி வச்சு பார்த்துடலாம். இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா 10 பீஸ் மேலே இருக்குது. நம்ம சும்மா ஒரு பீஸ் மட்டும் எடுத்து செக் பண்ணிடலாம் வாங்க. கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிராக்கர் டெஸ்ட் பண்ணி முடிக்க போகிறோம். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 தம்பி வந்திருக்காங்க. இப்போ அவங்க கிட்ட கொடுத்து இந்த ஸ்மோக்கை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. கைஸ் பாருங்க, நம்ம தம்பிங்க கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மோக்கை வெடிக்கிறோம். இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா தம்பி தான் ஃபர்ஸ்ட் பற்ற வச்சாங்க. அவனுக்கு தான் ரொம்ப நேரமாக புகை வருது. இவங்க 2 பேர் தான் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. அதான் நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க.